ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இங்கே வந்திருக்கோன்னா ஒரு மாமரத்தோட்டத்து தான் வந்திருக்கோம். பார்த்திங்கன்னா மாமரம் நிறைய வகை இருக்கிறது. இதில் பார்த்திங்கன்னா மல்கோவா, நீலம், கிளிமூக்கு இந்த மாதிரி நிறைய வகை வகையாக மாமரங்கள் இருக்குது. பார்த்திங்கன்னா இந்த மாமரம் வருடத்திற்கு 2 முறை பலன் தரும். அதாவது சம்மர் சீசனில் அதிகமான பலனையும், விண்டர்லேயும் இது காய்க்கும். கோடைக்காலம்னு சொல்லுவாங்க. மாம்பழத்தில் அந்த மாமரத்தினுடைய இலைகளை வைத்து அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடுவாங்க. இது என்ன மாமரம், எந்த வகையான பழத்தை கொடுக்குன்னு சொல்லி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவாங்க. மாம்பழம் விரும்பாத யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ உங்களுடைய வீடுகள்லேயும் இடம் இருந்துச்சுன்னா அதில் மாமரத்தை வச்சு அது மூலமாக இயற்கையாகவே நீங்கள் பழங்களை பறித்து சாப்பிட்லாம். அதாவது மாமரத்தில் நிறைய மருந்து தெளிக்கப்படுது. ஏன்னா அதிகமான பூச்சி தாக்குதல் உள்ளது தான் ஒரு மாமரம். ஸோ கடைகளில் விற்கக்கூடிய அனைத்து மாமரங்கள்லேயும் மாம்பழங்கள்லேயும் கண்டிப்பாக மருந்து தெளிக்கப்படாத எந்த ஒரு பழமும் இருக்காது. ஸோ நீங்கள் மாம்பழம் சாப்பிடணுன்னு ஆசை இருந்துன்னு சொன்னால் தயவுசெய்து மாமரம் உங்களுடைய வீடுகளில் வச்சு வளர்த்து அதில் உள்ள பழங்களை சாப்பிடுங்க. கடைகளில் வாங்குறது எதுவுமே மருந்து தெளிக்கப்படாத பழம் எதுவும் கிடையாது. அது மட்டும் கிடையாது, மாம்பழத்தில் மாங்காயை பறித்து வச்சு அதாவது அதையும் செயற்கையான முறையில் பழுக்க வைக்கிறாங்க. எல்லாமே உடம்புக்கு கேடு தான். ஸோ நீங்கள் முடிஞ்சால் உங்களுடைய இடம் இருந்துன்னு சொன்னால் இது போன்ற மாமரங்களை வைத்து நீங்கள் இயற்கையாக மாங்கனியை வாங்கி சாப்பிடுங்க. ஏன்னா முக்கணிகளில் ஒன்று. எல்லோரும் விரும்பக்கூடிய ஒரு பழம் மாம்பழம். மாம்பழம் பொதுவாக யாருமே விரும்பாமல் இருக்க மாட்டாங்க. ஆனால் சுகர் இருக்க மட்டும் கொஞ்சம் பார்த்து சாப்பிடணும். சுகரை ஈஸியாக கூட்டி விட்டுறோம். ஸோ அதர்வைஸ் இந்த மாங்கனி இயற்கையின் ஒரு வரப்பிரசாதம். முடிஞ்சால் நீங்களும் உங்களுடைய வீடுகளில் வச்சு இதனுடைய பலனை அனுபவிங்கள். நன்றி. அடுத்த ஒரு விவசாயத்தோடு பார்க்கலாம்.